எங்கதான் போச்சு அது? கை வெங்காயத்தை வெட்டி கொண்டிருந்த போதிலும் மனம் மும்முரமாக தேடி கொண்டிருந்தது. என் பனியன் எங்க வச்ச? அலமாரியில தேடி பார்த்தா காணமே. பதில் சொல்வதற்கு முன்பு, அம்மா என் பென்சிலை காணோம், பாத்தியா? ஏண்டா, எழுதுனதும் பத்திரமா எடுத்து வையின்னு எத்தனை முறை சொல்லி இருக்கேன். படிச்சு அங்கேயே போட்டுட்டு போயிடுற, அப்புறம் எப்படி கிடைக்கும்? நான் இங்கதான்ப்பா வச்சேன். அப்ப கால் முளைச்சு ஓடி போச்சா? கை பனியனை எடுத்து கொடுத்த போதும், உரையாடல்களை காது கேட்டு கொண்டிருந்த போதும் மனம் தேடலில் லயித்திருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பரபரப்பு ஓய்ந்துவிடும். பிறகுதான் அலமாரியை தலைகீழாக கவிழ்த்து தேட வேண்டும். காலை நேர பள்ளிக்கு மகன் கிளம்பி சென்றவுடன் பாதி சத்தம் குறைந்தது. பசியார செய்து கணவரை வழி அனுப்பியதும் வீடு மொத்தமும் அமைதியானது. இப்போது காணாமல் போன அந்த கம்மல் மனதை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டது. அலமாரியிலிருந்து புடவைகளை எல்லாம் அடுக்கு கசையாமல் எடுத்து மேஜிகின் மீது வைத்தாள். அடியில் விரித்திருந்த செய்தித்தாள்களை தூக்கி பார்த்தாள். அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து முழுமையாய் விரித்து உதறினாள். 2 நகைக்கடை ரசீதிகளும் வாசனைக்காக வைக்கப்பட்டிருந்த சோப்பு உரைகளும் சற்று தள்ளி போய் விழுந்தன. ஒரு கரப்பாம்பூச்சி தரையில் விழுந்து சமாளித்து இலக்கில்லாமல் ஓடி அலமாரியின் அடியில் ஒளிந்தது. எப்போ கடைசியா போட்டோம்? மனம் அலசி பார்த்தது. சென்ற மாதம் கோவிலுக்கு போனோமே, அப்பவா? இல்லையே, அன்னைக்கு ஆரஞ்சு கல்லு வச்ச கம்மல் தானே போட்டிருந்தோம். அந்த ஆரஞ்சு புடவைக்கு ஏத்த மாதிரி. அதுக்கு முன்னால எங்க போனோம்? சரியாக நினைவுக்கு வரவில்லை. கை அனிச்சியாய் புடவைகளை உதறி கொண்டிருந்தது. ரஞ்சிதா பெண்ணின் பிறந்த நாளுக்கு இல்லை, அப்போ அந்த ரூபி செட் போட்டிருந்தோம். கவிதா கூட அழகா இருக்கு, எவ்வளவுன்னு விசாரிச்சாலே. மறுபடி புடவைகளை உள்ளே அடக்கினார். நவம்பர் மாதம் ஊருக்கு போகும்போது எடுத்து சென்றோமா? அவளுக்கு சரியாய் ஞாபகமில்லை. அலமாரியை முற்றுமாக அடுக்கிவிட்டு நிமிர்ந்த போது மணி 10 நெருங்கி இருந்தது. சந்தைக்கு போக வேண்டும் என்பது நினைவுக்கு வந்தது. மனம் லைக்காமலேயே லேசாக தலையை வாரி விட்டு கொண்டு கிளம்பினாள். மின்தூக்கியின் அருகே 2 வீடுகள் தள்ளி குடியிருக்கும் மிஸ்கோ ஹலோ ஹவர் யூ என்றாள். நன்றாய் இருப்பதாக சிறு புன்னகையுடன் சொல்லிவிட்டு பதிலுக்கு விசாரிக்கவும் மறந்து கம்மலில் மூழ்கினாள். மின்தூக்கியை விட்டு வெளியே வந்தபோது ஒரு கருப்பு பூனை வளமிருந்து இடம் ஓடியது. பூனை குறுக்கே ஓடினால் நல்லதில்லையே. சற்று தயங்கி நின்றாள். சந்தைக்கு தானே, பூனை என்ன செய்ய போகுது? மேலே நடந்தாள். மேகம் சூழ்ந்திருக்க வெயில் சற்றே தனிந்திருந்தது. இந்த ஊரில் இருந்து கொண்டு பூனையையும் நாயையும் பார்த்தால் ஆகுமா? சிரிப்பு வந்தது அவளுக்கு. உடனே தொலைந்து போன கம்மல் மனதுக்குள் தோன்றி சிரிப்பை ரத்து செய்ய வைத்தது. கணவரிடம் சொன்னால் பெரிதாக அலட்டிக் கொள்ள மாட்டார். போனதை விடு, என்ன செய்ய முடியும், இனி ஜாக்கிரதையா இரு, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு தன் லேப்டாப்பில் மூழ்கி விடுவார். இவளுக்கு தான் மனசு கேட்கவில்லை. எப்படியும் 3/4 பவுனுக்கு குறையாது. கிராம் 65 வெள்ளிக்கு விற்கும் நிலையில் குறைந்தது 500 வெள்ளிக்காவது இருக்கும். போகட்டும். கணவர் முதலாக வாங்கி கொடுத்தது. மனம் சங்கடப்பட்டது. அடி வயிற்றிலிருந்து பெருமூச்சு கிளம்பியது. விளையாட்டு திடலில் கம்மல் அணியாத அல்லது கம்மலை தொலைக்காத யுவாதிகள் சத்தமாய் சிரித்து பேசி கொண்டிருந்தனர். இவளுக்கு அது ரசிக்கவில்லை. பார்வை என்னமோ கம்மல் அங்கேதான் விழுந்து தொலைந்தது போல நிலத்தையே அலைந்து கொண்டு வந்தது. அறிவு இடித்தாலும் கண்களை மேலெழுப்ப முடியவில்லை. பொத்தான் உடைந்து போன பேனா, மழையினால் நடைந்து எழுத்துக்களை இழந்த தாள், பயன்படுத்தத்தக்க கூடிய பேட்டரி, கசக்கி போடப்பட்ட செய்தித்தாள் என்று தரையில் 1-2 சம்பந்தமில்லாத ஏராளமான பொருட்கள் காணப்பட்டன. இவ்வளவு நாட்கள் இவை கண்ணில் படாமல் தப்பியது ஆச்சரியமாக இருந்தது. குப்பை போட்டால் அபராதம் என்ற நடைமுறை இருந்த போதும் இவ்வளவு குப்பையா? எப்படி தைரியமாக போட்டார்கள்? சில்லென்ற காற்று முகவர் ஒருவரின் விளம்பர துண்டை 5 மாடி உயரத்திற்கு தூக்கி பின்பு அடுத்திருந்த சாலையில் இறக்கியது. மழை பெய்ய போவது போல வானம் இருட்டி கொண்டு வந்தது. குடை கொண்டு வரவில்லையே என்ற மன அதிர்வு சட்டென்று தோன்றியே வேகத்திலேயே மறைந்தது. சிங்கையில் குடை அவசியப்படாத வகையில்தான் பெரும்பாலான கட்டிடங்களும் நடைபாதை கூரைகளும் கட்டப்பட்டிருக்கின்றன. பெருமழையிலும் அதிகம் நனையாமல் வீடு சென்று சேர்ந்து விடலாம். சந்தையை அடைந்த போது தூறல் ஆரம்பித்தது. கடைக்காரர்கள் வெளியே வைக்கப்பட்டிருந்த விற்பனை பொருட்களுக்கு அவசரமாக பிளாஸ்டிக் உரைகளை போட்டு கொண்டிருந்தார்கள். வழக்கமாக வாங்கும் சீன பெண்ணிடம் உருளையும் வெங்காயமும் வாங்கி கொண்டாள். தோடு அணியாத அந்த பெண்ணின் மஞ்சள் காது இவளை கவர்ந்தது. அவளுக்கு தோடு தொலையும் பிரச்சனையே இருக்காது என்று நினைத்து கொண்டாள்.
அவள் தோட்டை தவிர வேறு எதையும் தொலைத்திருப்பாளா என்ற அனாவசிய சந்தேகம் ஏற்பட்டது. எதை தொலைத்தாலும் தனக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு அவளுக்கு ஏற்பட்டிருக்குமோ இருக்காது என்றே தோன்றியது. இதே போல ஆசையாக வாங்கிய பொருளை யாராவது கை மறதியாய் வைப்பார்களா? அப்படி வைத்தார்கள் யாராவது தன் அனுபவத்தை சொன்னால் ஆறுதலாக இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் எதையும் தொலைத்திராத மக்கள் பேசியபடியோ குழந்தையை தள்ளி கொண்டோ கையில் பைகளுடனோயோ அவளை கடந்து சென்றார்கள். தனக்கு தெரிந்த எவரேனும் எதையேனும் தொலைத்திருக்கிறார்களா என்று யோசித்து பார்த்தாள். பிரியா ஒரு முறை அடையாள அட்டையை தொலைத்திருக்கிறாள். பரவாயில்லை, 100 வெள்ளிகள் கட்டி புதிதாக ஒன்றை பெற்றுக்கொண்டாள். வேறு யார்? ஒரு முறை குழந்தையை தொலைத்திருக்கிறாள் மரகதம். சந்தைக்கு செல்லும் போது கவனமின்றி கையை விட்டுவிட குழந்தை வேடிக்கை பார்த்தபடி மேலே சென்று விட்டது. பிறகு கத்தி அழுது ரகளை செய்து சற்று தள்ளி இருந்த பொம்மை கடையில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மகளை பிடித்து வந்தாள். சிறு வயதில் அம்மா ஒரு முறை கைப்பையை தொலைத்ததாக சொல்லியிருந்தாள். மற்றபடி சில்லறைகளை தவிர மதிப்பிற்குரிய பொருளை தொலைத்த யாரையும் அவளுக்கு தெரியவில்லை. உலகத்திலேயே தான் மட்டும்தான் பொறுப்பற்றவள் என்று தோன்றியது அவளுக்கு. ஈரச்சந்தையில் மீன் வாங்கி கொண்டிருந்த போது மழை வலுத்திருந்தது. அருகிலேயே 7 வெள்ளிக்கு கோழியும் வாங்கி கொண்டாள். மகனுக்கு கோழி என்றால் உயிர். ஆனால் கணவன் மீனை மட்டுமே விரும்பினார். வீட்டில் 3 பேராக இருந்தாலும் எப்போதும் விருந்தாளிகளுக்கான சமையல்தான். அதிலும் காலை, மதியம், மாலை, இரவு என்று 4 வேளைக்கும் சம்பிரதாயமான சமையல். மலை கூரைகளிலும் சாலையிலும் பெரும் சத்தத்தோடு கொட்டி கொண்டிருந்தது. எவ்வளவு கவனமாய் நடந்த போதும் உடையின் கீழ்ப்பகுதி முழுவதுமாக நனைந்து விட்டிருந்தது. எப்படியும் வீட்டிற்கு போய் இன்னொரு முறை குளித்தாக வேண்டும். எதிரில் ஒரு பெரிய பையை சுமந்தபடி ஒரு வயதான பெண்மணி வந்து கொண்டிருந்தாள். சுடிதார் பார்க்குறியாமா என்றாள் மறுத்தவளை. சரி, இங்க ரயில பிடிக்க எப்படிமா போறது என்றாள். பார்க்கும்போது அம்மாவின் நினைவு வந்தது. ஊரிலிருந்து டூரிஸ்ட் விசாவில் பொருட்களை எடுத்து வந்து இதுபோல் விற்றவர்களை இப்போதெல்லாம் அதிகம் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு வழியை காட்டிவிட்டு நடந்தபோது மழையின் வேகம் குறைந்திருந்தது. தன் பிளாக்கின் கீழே வந்தபோதுதான் முட்டை வாங்கவில்லை என்ற ஞாபகம் வந்தது. கோழி, மீன் இத்தனை செய்தாலும் முட்டை ஆம்லெட்டும் வேண்டும் கணவருக்கு. இனி எங்கே இன்னொரு முறை சந்தைக்கு போவது என்ற சலிப்பு தோன்ற அடுத்த பிளாக்கின் கீழ் இருந்த கடைக்கு சென்றார். விலை சற்று அதிகம்தான், இருந்தாலும் அவசரத்திற்கு அங்கு போய் தான் வாங்குவான். அந்த கடையில் ஒரு வயதான மூதாட்டி அமர்ந்திருந்தார். 10 முட்டை 2 வெள்ளி 50 காசுகள் என்றார். ஈர சந்தையில் இன்னும் மலிவாய் கிடைத்திருக்கும். மகனுக்கு பிடித்த 2 பிஸ்கட் பொட்டலங்களையும் எடுத்து வைத்தார். அந்த மூதாட்டி மனதிற்குள் விலையை கணக்கிட முயன்று முடியாமல் இவளை ஒரு முறை பார்த்து சிரித்துவிட்டு ஒரு வெற்றுத்தாளை எடுத்தார். கண்களை இடுக்கியபடி பொட்டலத்தின் மேலிருந்த விலையை பார்த்து அதில் எழுதினார். இவளும் அதை எட்டி பார்க்க ஒரு பொட்டலத்தின் விலையை குறைவாக எழுதியிருந்தார். 2.80 என்பது 2.30 அவர் கண்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். விலையை ஏற்றி வச்சுதானே விற்கிறாங்க, முட்டையில ஏற்றி வச்சது பிஸ்கட்ல குறைஞ்சிடுச்சு என்று சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ சொல்லிவிட்டு பையை வாங்கி கொண்டு வேகமாக நடந்தார். லிப்டில் ஏறும்போது மனம் குறுகுறுத்தது. இந்த 50 காசில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் வந்து விடாது என்று சொல்லி சமாதானப்படுத்தி கொள்ள முயன்றார். இதுதான் விலைன்னு தெரிஞ்சுதானே அங்க போனோம். அப்ப அந்த விலையை கொடுக்கறது தானே நியாயம். மறுபடி மனசாட்சி குறுக்கிட்டது. எத்தனை 4D சீட்டு வாங்குகிறோம், எவ்வளவு செலவு பண்றோம், 50 காசுக்கு ஏமாத்துறோமே, இது தப்பு இல்லையா? சின்ன வயசா இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு வயசான பாட்டிக்கிட்ட போய் இப்படி செய்து விட்டோமே, ஏமாற்றுக்காரி என்று மனம் இடித்தது. அந்த பாட்டியும் அவள் கணவனும் மாற்றி மாற்றி பார்த்தி கொள்ளும் கடை. அவர்களின் அரை கோப்பை தேத்தண்ணிக்கான காசை பறித்து கொண்டது போன்ற எண்ணம் ஏற்பட்டது. வீட்டை திறக்க தோன்றாமல் மறுபடி அந்த கடைக்கு சென்றாள். பாட்டியிடம் நடந்ததை விளக்கி 50 சென்டை திருப்பி கொடுத்தாள். ஷை ஷை என்று திரும்ப திரும்ப சொன்ன பாட்டியின் கண்களில் நன்றி தெரிந்தது. இவள் மனபாரம் அகன்று திரும்பினாள். வீட்டை திறக்கும் போதுதான் ஊருக்கு சென்று திரும்பியவுடன் கம்மலை பெட்டியிலிருந்து எடுத்து பூஜை அறையில் சாமி படத்திற்கு பின்னே வைத்தது சட்டென்று நினைவுக்கு வந்தது. பின்புதான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது என்றான்.